இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனதுலேருந்து என்னுடைய ஒர்க் ஸ்பேஸை டீக்ளட்டர் பண்ணி வைக்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் பண்ணவே முடியல. 4-5 months ஆயிடுச்சு. சரி, இதுக்கு மேலே தள்ளி போட்டால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சமைக்கிற வேலை எல்லாத்தையும் தள்ளி வச்சாச்சு. அம்மா வீட்டிலேருந்தே சமைச்சு கொடுத்து அனுப்பிட்டாங்க. நானும் என் தம்பியும் சேர்ந்து காலையிலேருந்து இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆஸ் யூ ஆல் நோ, ஐம் ரன்னிங் ஸ்மால் ஹோம் பேக்கரி. ஸோ அதுக்கான ப்ராடக்ட்ஸ் வாங்கினது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இன்னைக்கு நான் டிசிஷன் எல்லாம் நல்லா எடுத்துருவேன். ஆனால் அதுக்கு அங்கே ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல, அதை வந்து ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டே இருப்பேன். அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு எப்பவுமே யாரோட புஷ்ஷாவது தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ என் தம்பி வந்து நான் சேரேன் வா உன் கூட ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி வந்து நின்ன மாதிரி எனக்கு யாராவது ஒருத்தர் கூட இருந்தாங்கன்னா அந்த வேலையை பார்த்துட்டே இருப்பேன். இல்லை அப்படின்னு நான் மட்டும் தான் செய்யணும் அப்படின்னா அதுல ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் பேக்கிங் ரிலேட்டடான ஒர்க் ஷாப்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கான பேக் அண்ட் ஒர்க்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான்ல இருக்கோம். கண்டிப்பா அதை பத்தின அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நேற்று ஹொசூர்ல செம்ம மழை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ரொம்ப நேரம் மழையில வெளியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். நல்ல காத்து மழை. இந்த கிளைமேட்டை வந்து ஹொசூர்ல ரொம்ப நாளா மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். நேற்று எனக்கு பயங்கர ஜாலியா இருந்துச்சு. எங்களோட டே இப்படி தான் போச்சு. இதே மாதிரி இன்னொரு மினி விலாக்ல பார்க்கலாம். ஹாப்பி மாமி, ஹாப்பி பேபி, பாய்.